அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று யாரை பற்றி பேச போறோம்னா, திரும்பவும் சீமான் அண்ணன் அவரை பற்றி தான் பேச போகிறோம். என்னன்னா, நம்ம என்ன பேசுகிறத பற்றி நம்ம சொன்னாலே போதுமானது. என்னன்னா, பசும்பொன் பாண்டியன் இருக்கார் இல்லைங்களா, அவரு, மில்டன், கரிகாலன், இவங்களாம் ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம். எங்கள் சீமான் அண்ணனாவை எப்படிலாம் திட்டுறாங்க தெரியுமா? பொம்பளை பொறுக்கி, பாலியல் பொறுக்கி, இன்னும் கேவலமாக அவங்க குடும்பத்தை பற்றி எக்கச்சக்கமாக கெட்ட வார்த்தையில், அவங்க மனைவியை பற்றி கெட்ட வார்த்தையில் காது வலிக்குது. கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. நானும் போயிட்டு அவங்கள கேட்டேன், ஏன்யா இந்த கரிகாலனை கேட்டேன், ஏன்யா எங்கள் அண்ணன் சீமானவை இப்படி கழுவி ஊத்துறிய, எங்கள் அண்ணன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் ஃப்ராடு, அவன் பெண்கள் எல்லாம் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி படுபாவம் பண்ணவன். எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. பசும்பொன் ஐயா சொல்கிறாரு, அவனை பற்றிலாம் பேசவே கூடாது யாரும் அப்படின்னு. வேதனையாக இருக்குது. அப்படி என்னதானா பண்ணி வச்ச சீமான் அண்ணா, உன்னை கழுவி ஊத்துறாங்க. நேற்று மீடியா கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க மீடியான்னா, கோமியம் குடித்தா அது வந்து எல்லா நோயும் குணப்படுத்துதான் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ணணும்னா, அவங்க கோமியம் குடிக்கிறது அது அவங்க விருப்பம்பா, அவங்க நம்பிக்கை இருக்குது, குடிக்கிறாங்க, விட்டு போயினே வேண்டியது தான். நீ என்ன சொல்கிற, மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க என்னது கீழ் ஜாதி, டேய் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க கீழ் ஜாதி, நீ தான் தின்ற, எத்தனையோ பேர் தின்றான், இப்போ அவங்களாம் கீழ் ஜாதி. மாட்டு பால் குடிக்கிறவங்க இடை ஜாதியம், கோமியம் குடிக்கிறவங்க உயர்ந்த ஜாதியம் அப்படின்னு உன்னை பேச வச்சாங்களா? உன்னை கேட்குறது இவங்க மட்டுமே இல்லை, எல்லாரும் உன்னை பச்சையாக பேசுகிறாங்க பார்த்தியா, சரியாக கேட்குறாங்க. யார் கீழ் ஜாதி? ஃபஸ்ட்டு நீ யார் முதல்ல ஃபஸ்ட்டு? உனக்கு அப்பா யார், அம்மா யார்? எங்கள் பசுமன் ஐயா கேட்டார்ல, உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், நீ உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மான்னு கேட்டாங்க பார்த்தியா? அது கரெக்டாக இருக்குது. எப்படி அவர் கேட்டது கரெக்டாக இருக்குது. ஆனாலும் அவர் கரிகாலன் அவரும் கரெக்டாக பேசுகிறாரு. அப்படி பச்சை அந்த யூடியூப் ரோட்டஸில் 2 பேர் பேசுகிறாங்களே அண்ணனுங்க, வேறு லெவல் அவங்க பேசுறது. அந்த மாதிரி ஆளுங்க தான் கரெக்டாக இருக்கிறாங்க. அவங்க மட்டுமே இல்லை, இந்த மாதிரி தான் வெளியவும் பேசுகிறாங்க. உன்னாவை ஏதோ 4 தமிழை கூட வச்சுக்கின்னு சும்மா ஃபிலிம் காட்டின்னு உக்காந்து இருக்கிறீங்க நீங்கள். மாட்டுக்கறி சாப்பிட்றது வந்து கீழ் சாதி, அதாவது வன்மத்தை கக்கரை, ஜாதி கக்கரை. இது சரியாக இல்லை. இனி ஒவ்வொரு விஷயமும் உனக்கு பெரிய அடியும் பெரிய ஆபத்தும் காத்து நிற்குது, பொறுத்திருந்து பார். மக்களே, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் அனைவரும் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறக்கும். அந்த கட்சியில் தான் இருப்பேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சீமான் வந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்த மாட்டார். அதே மாதிரி அதில் இருக்கிற எஸ்சி எஸ்டி மக்கள் யாராக இருந்தாலும் சரி, என்ன வார்த்தை சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுக்கப்புறமும் எஸ்சி பசங்கள்லாம் அதில் இருக்கிறாங்கன்னீங்க, பொண்ணாகட்டும் பையனாகட்டும் இல்லை ஆளுங்க யாராக இருந்தாலும் சரி, அந்த கட்சியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் வெளியே வர்றது நல்லது. இல்லை அதில் தான் இருப்பேன்னா உங்களை மாதிரி ஒரு மானம் கெட்டவங்க, ஈனம் கெட்டவங்க சீமானுக்கு சமமானவங்க தான் எல்லாருமே. இதனால் சீமான் இதுக்கப்புறம் பேசுகிற பேச்சு வன்மத்தை மட்டுமே தூண்டுற மாதிரி தான் பேச்சே இருக்குது. இதுக்கப்புறம் அந்த மாதிரி பேச்சு இருக்கக்கூடாது. சீமானுக்கு சொல்கிறது என்னன்னா, ஒவ்வொரு ஆதி திராவிடர்களும், ஒவ்வொரு அருந்ததியர்களும், ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவர்களும் உன்னை எதிர்க்க துணிஞ்சிட்டாங்க. நாகை திருவள்ளுவர் நீங்கள் ஒன்றுமே செய்யவே முடியாது. ஏன்னா அவருக்கு பின்னாடி எல்லா சமுதாய மக்களுமே இருக்கிறாங்க.
நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த விஷயத்த நாங்க விட மாட்டோம். இனி வரும் காலங்கள் எல்லா பிரச்சனையும் நீங்க சந்திப்பீங்க. நன்றி, வணக்கம்.